வணக்கம் பிரவீன். கடந்த 5 நாட்களாக தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்மமான உயிரிழந்த வழக்கில் பிரேத பரிசோதனை அறிக்கை நேற்று இரவு வழங்கப்பட்டது. அதில் உள்ள சிறப்பு தகவல்களை சத்தியம் தொலைக்காட்சி பிரத்யேகமாக இன்று காலை வெளியிட்டது. அதனை தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை மிக அதிகமாக வேகம் எடுத்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் அவரது கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த நெல்லை நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏ ரூபி மனோகரனிடம் தற்போது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே அரசூர் பூச்சிக்காடு என்ற பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் வைத்து வள்ளியூர் டிஎஸ்பி தலைமையில் ஒரு சிறப்பு படை விசாரணை நடத்தி வருகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை அங்கு நடைபெற்று வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் முக்கிய தலைவர்களில் ஒருவருமான தங்கபாலு இன்று ஜெயக்குமார் கொலை வழக்கு விசாரணைக்காக நேரில் ஆஜராவதற்காக சற்று முன்னர் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கு அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, நான் என்னுடைய 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் நான் யாரிடமும் எந்த பணமும் வாங்கியது கிடையாது. அது குறித்து தான் நான் விசாரணையில் தெரிவிக்க போகிறேன். என்னை நேரில் ஆஜராக சொல்லி சம்மன் அளித்தார்கள். அதனால் 1 மணிக்கு நானும் ஆஜராக செல்கிறேன் என்று தெரிவித்தார். அவர் கூறிய அடிப்படையில் பார்த்தால் இவரையும் சாத்தான்குளம் அருகே உள்ள அந்த தனியார் கல்லூரியில் வைத்துதான் விசாரிக்க போகிறார்கள் எனவே தெரிகிறது. இவர் ஒரு முக்கிய அரசியல் தலைவர் மற்றும் நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ என்பதால் காவல் நிலையத்திற்கோ வேறு எந்த ஒரு இடத்திற்குமோ இவர்களை கொண்டு செல்லாமல் ஒரு தனியார் கல்லூரியில் வைத்து டிஎஸ்பி தலைமையிலான படை விசாரித்து வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக சற்று முன்னர் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி சிலம்பரசன் தலைமையில் 3 டிஎஸ்பிகள் அடங்கிய படை சாத்தான்குளம் ஜெயக்குமார் மன்னிக்கவும் திசையன்விளை ஜெயக்குமார் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது மனைவி மற்றும் மகன்களிடம் நேரடி விசாரணை தற்போது நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று மாலையே அவரது மனைவி மற்றும் 2 மகன்களிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது மீண்டும் எஸ்பி தலைமையிலான 3 டிஎஸ்பிகள் அடங்கிய தனிப்படை அவரது வீட்டில் திசையன்விளை கரை சுற்று புதூரில் உள்ள அவரது வீட்டில் அவரது குடும்பத்தினரிடம் நெருங்கிய குடும்பத்தினரிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த தகவல்கள் எல்லாம் இன்று காலை முதல் வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. 30 பேரிடம் 30 பேருக்கு ஆஜராக சம்மன் அளிக்கப்பட்டதாக திருநெல்வேலி காவல்துறை தெரிவித்திருந்தாலும் அந்த சம்மனில் குறிப்பிடப்படாத பல பேரிடமும் விசாரணை பல மட்டத்தில் நடப்பதை நம்முடைய தகவல் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றன. அரசியல் முக்கிய தலைவர் தங்கபாலு மற்றும் தற்போது இருக்கும் நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏ ரூபி மனோகரன் 2 பேரிடமும் நெல்லை மாவட்ட காவல்துறை இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக மிகப்பெரிய விசாரணை ஒன்றை மேற்கொண்டு இருப்பதும் எஸ்பி நேரடியாக சென்று அவரது குடும்பத்தினரிடம் விசாரித்து வருவதும் தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதன் அடுத்த கட்டம் என்னவென்று தொடர்ந்து நாமும் விசாரித்து வருகிறோம். அதற்கு ஏற்றாற்போல் சத்தியம் தொலைக்காட்சிகளில் தகவல்களையும் வழங்கி வருகிறோம். பிரவீன், விரிவான தகவலுக்கு நன்றி வனராஜ்.